களம் இறங்கியுள்ளார்கள் நவோனியா கும்பல். இதன் காரணமாக பொதுமக்களுக்கு தற்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ரயில் பேருந்து நிலையங்களில் பயணிகளின் செல்போனை திருடும் நவோனியா கும்பலைச் சேர்ந்த 4 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ரயில் பேருந்து நிலையங்களில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு ரயில்வே போலீசார் தற்போது எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சசிதரன், இந்த செய்தி தொடர்பான முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. தமிழகத்தை பொறுத்த மட்டில் ரயில் நிலையங்களில் உஷார் நிலை ஏற்படுத்தியிருப்பதாக ரயில்வே போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களில் வடமாநில செல்போன் கொள்ளையர் கும்பல் களமிறங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நவோனியா என்கிற இந்த கும்பல் வடமாநிலம் ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளத்தை சேர்ந்த நபர்கள் களமிறங்கி அவர்கள் செல்போன் திருட்டில் ஈடுபடுவதாக, அதாவது கூட்டம் நிறைந்த பகுதிகள், டிக்கெட் எடுக்கக்கூடிய இடம், தண்ணீர் பிடிக்கக்கூடிய இடம் உள்ளிட்ட இடங்கள்ல அவர்கள் கையில் ஒரு துணியை வைத்து அதை மறித்து செல்போனை கொள்ளையடி சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சிகள் மூலம் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பது குறித்து ரயில்வே போலீசாரும் இருப்பு பாதை காவல்துறை அதிகாரிகளும் ஒரு சோதனைகளை மேற்கொண்டனர். அப்போது ஒரு சிறுவர் மெரினா கடற்கரையில் சுற்றிட்டு இருந்தது தெரிய வந்திருக்கிறது. அந்த சிறுவரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது இந்த கும்பல் இரவு நேரங்களில் இருளான பகுதிகளில் தங்கியிருந்து பகல் நேரங்களில் கூட்டம் அதிகம் இருக்கும் போது சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வந்து செல்போன் கொள்ளையில் ஈடுபட்டு அதை அருகில் இருக்கக்கூடிய கடையில் விற்பனை செய்து தங்கள் ஊர்களுக்கு பணத்தை பரிமாற்றம் செய்வதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக ரயில்வே போலீசார் ஒரு சிறுவன் உட்பட 4 பேரை கைது செய்து தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சசிதரன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.